ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நாளைக்கு பொங்கல். ஸோ பொங்கலுக்கு தேவையான ஷாப்பிங் பண்ணலான்ட்டு பஸாருக்கு போயிட்டுருக்கோம். மெயினாக கரும்பு வேணும். அந்த கரும்பு தேடி தான் சுற்றிட்டுருக்கோம். எங்கேயுமே கரும்பே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு அண்ணன் சொன்னாங்க, இப்போ தான் நான் அந்த கரும்பு வண்டியை பார்த்தேன், போய் பாருங்கன்ட்டு. அந்த கரும்பு வண்டியை தேடி தான் சுற்றிட்டுருக்கோம். கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம். மும்பையில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து 1-2 தமிழ்காரங்க தான் இருக்காங்க. அதனால தான் இப்படி கரும்பு அதெல்லாம் கிடைக்க மாட்டேன்றது. ஒவ்வொரு திங்ஸுக்கும் தேடி தேடி வாங்குறதா இருக்குது. தாராவி சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே எல்லோரும் நம்ம தமிழ் ஆளுங்க தான் இருப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ எல்லாமே பஸாரில் கிடச்சிரும். அப்படியே சுற்றி வந்ததில் அந்த கரும்பு வண்டியை பார்த்தாச்சு அந்த அண்ணாவை. ஒரு கரும்பு வந்து 200 சொல்கிறாங்க. ஆனாலும் வேறு வழி இல்லை, கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போகணும். நம்ம ஊரில் இந்த கரும்போட விலை என்ன ரூபா இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல் பஸாரே தேடியாச்சு. இந்த ஒரு கரும்பு விட்டால் வேறு எங்கேயும் வாங்க முடியாது. அடுத்ததே பூ மார்க்கெட்டுக்கு போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.